ஒரு காட்டில் வழக்கத்துக்கு மாறாக 4 நண்பர்கள் வாழ்ந்து வராங்க. அந்த 4 நண்பர்கள் ஒரு மான், ஒரு காகம், ஒரு ஆமை, ஒரு மோல். அவர்கள் தினமும் மதியம் வழக்கமாக ஒரு மரத்தடி நிழலில் சந்தித்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் வழக்கமான நேரத்தில் மான் வரல. மோல், ஆமை மற்றும் காகம் கவலையடைந்தன. மோல் காகத்தை பார்த்து, நீங்கள் சுற்றி பறந்து மான் எங்கே இருக்கிறது என்று பார்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன் என்று கூறியது. காகம் அதை கேட்டு பறந்து சென்றது. துரதிர்ஷ்டவசமாக மான் வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. காகம் மானை பார்த்து, நண்பனே, என்ன நடந்தது என்று கேட்டது. மான் பெருமூச்சு விட்டு, பொதுவாக நான் அடியை வைக்கும் இடத்தில் மிகவும் கவனமாக இருப்பேன். ஆனால் இந்த வலை நன்கு மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் நான் இப்பொழுது மாட்டிக்கொண்டேன். வேட்டைக்காரன் இங்கு வருவதற்கு சிறிது நேரமாகும். என்னை காப்பாற்றுங்கள் என்றது மான். உடனே காகம் வேகமாக ஆமையும் மோலும் காத்து கொண்டிருக்கும் மரத்திற்கு பறந்து சென்று நடந்ததையெல்லாம் கூறியது. நண்பன் ஆமை, நீ இங்கேயே காத்திரு. நான் காகத்துடன் சென்று நம்முடைய நண்பன் சிக்கியிருக்கும் வலையை என் கூரிய பற்களால் அறுத்து விடுவேன் என்று கூறியது. மோல். காகம் மோலை எடுத்துக்கொண்டு வேகமாக மான் சிக்கிய இடத்திற்கு சென்றது. மான் தன் நண்பர்களை கண்டது மகிழ்ந்தது. மோல் வலையை வெட்டத் தொடங்கியது. இது கடினமான வேலையாக இருந்தாலும் மான் சீக்கிரம் விடுவிக்கப்பட்டது. வலையை விட்டு வெளியே வந்தபோது மான் கூறியது, நன்று நண்பா மோல். புதரிலிருந்து குரல் வந்தது, எங்கள் நண்பர் சுதந்திரமாக இருக்கிறார் போல் தெரிகிறது என்று. புதரிலிருந்து மெதுவாக நடந்து வந்தது நம் நண்பன் ஆமைதான். அதே நேரத்தில் வேட்டைக்காரன் வந்தான். மான் வேகமாக ஓடியது. காகம் பறந்து சென்றது. மோல் விரைவாக ஒரு குழியை தோண்டி உள்ளே ஒளிந்து கொண்டது. ஆமை புதர்களில் ஒளிந்து கொண்டது. வலை அறுந்து கிடந்ததை கண்ட வேடன் அதிர்ச்சி அடைந்தான். மனவேதனை மற்றும் ஏமாற்றத்துடன் திரும்பினான்.